ஓகே, குட் ஈவினிங் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கிளாஸ் 3 தான். ஓகேவா? கிளாஸ் 3 வந்து நான் வந்து 3 பார்ட்டாக வந்து நம்ம கிளாஸ் 3 வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து அது வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான் கிளாஸ் 3. ஓகேவா? இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் வந்து நமக்கு 3 கோர்சஸ் வந்து நம்ம மேஜராக படிச்சிருப்போம் நம்மளோட பிஎஸ்சியில். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இந்த 3 கோர்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து ஒரே வீடியோவில் மொத்தமாக போட்டால் வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதே அவ்வளோ நேரம் உட்காந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது. அதுங்கிறனால வந்து நான் 3 பார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் 1ல் வந்து நம்ம ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். டிஎன்பிசி குரூப் ஏ, ஏஓ, ஏஏஓ, ஏடிஏஓ, ஏடிஹெச்ஓ, இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து எல்லோரும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யார் யார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் வந்து இந்த 3 பார்ட் நான் சொல்கிறேன். இந்த 3 பார்ட் வந்து வீடியோ அடுத்தடுத்து வந்துடும் உங்களுக்கு. இந்த 3 பார்ட் பார்த்துட்டிங்கனாலே ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தான். நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட், அதே மாதிரி ஒரு கோர்ஸுங்கிறனால வந்து தேர்டு கிளாஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க 2 வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான், ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டும் வந்து கரெக்டாக கோப்பப் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த பார்ட் 1ல் பார்க்க போகிறது. ஓகே, ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஒரு நிமிஷம் பென் எடுத்துக்கிறேன். அண்ட் அது நான் சொன்ன மாதிரி தான். எப்பயுமே வந்து ஒரு ஸ்லைடுலேயே வந்து நம்ம எல்லா கான்செப்டையும் வந்து கொடுக்க முடியாது. அதனால் நான் ஓரலாக சொல்கிற பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு மெட்டீரியலில் நீங்கள் படிக்கிறப்பையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலில் படிக்கிறீங்க, புக்கில் படிக்கிறீங்கன்னா புக்கில் வந்து எப்போயுமே ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து படிக்கிறதுக்கு வந்து நேரம் இருக்காது. அப்போது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்ம ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்னு படிச்சிருப்போம் இங்கிலீஷில். ஜஸ்ட் அந்த பேராகிராஃபில் படித்து உங்களுக்கு என்ன அதில் புரியுதோ அதை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சிங்கனாலே அந்த பேராகிராஃப் ஓவராலாக வந்து உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியம் நம்ம படிக்க போகிறப்ப. ஓகேவா? லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு கூட நீங்கள் அந்த நோட்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து பழகிக்கோங்க. ஸோ வந்து இந்த இது வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும் லாஸ்ட் டைமில். அடுத்து இப்போ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 வேர்டு இருக்குது. ஓகேவா? ஃபார்ம்னு 1 வேர்டு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மேனேஜ்மெண்ட். ஃபார்ம்னா என்னது உங்களுக்கு? ஃபார்ம்னா தெரியும் நமக்கு, பீஸ் ஆஃப் லேண்டு, அதில் வந்து கிராப்ஸு, லைஃப் ஸ்டாக் வந்து காமன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? டேக்கன் அப் இன் காமன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு, கிராப்ஸையும் வந்து லைஃப் ஸ்டாக்கையும் வந்து நம்ம வளர்க்குறது, இதுதான் வந்து ஃபார்ம். ஓகேவா? இந்த ஃபார்ம் வந்து சோசியோ எக்கனாமிக் யூனிட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் யூனிட்னு சொல்கிறாங்க. சோசியோ எக்கனாமிக் யூனிட்னா ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருந்தால் தான் வந்து அவரோட எக்கனாமிக்கு வந்து க்ரோத் ஆக முடியும். அதே மாதிரி சோசியல், அது அவங்களோட சொசைட்டியில் வந்து ஒரு வெல்த் அந்த இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் யூனிட்னா என்ன டிசிஷன் எடுக்கணும், ஃபார்மில் என்ன கிராப் போடலாம், என்ன ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணலாம், இதெல்லாம். அதனால வந்து ஃபார்ம் வந்து ஒரு சோசியோ எக்கனாமிக் அண்ட் டிசிஷன் மேக்கிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெல்ஃபேர் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஓகேவா? ஒரு நாட்டோட வளமும் சொத்தும் எதை பொறுத்து இருக்குன்னா ஃபார்மரும் ஃபார்மிங்கும் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தானே? ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரியோட வெல்த் வந்து ஒரு ஃபார்மரும் ஃபார்மிங்கை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் மொத்தம் சம்னா டோட்டல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் டோட்டல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரலாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அடுத்து மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ உங்கள் காலேஜ் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் தான். ஒரு காலேஜ்னா ஒரு மேனேஜ்மெண்ட், அது வந்து நிறைய குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட எய்ம் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஏன்? இப்போ உங்களுக்கு லெக்சர்ஸ் எடுக்கணும், ப்ராக்டிகல்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணணும், உங்களுக்கு செமஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணணும், ப்ராக்டிகல்ஸ் கண்டக்ட் பண்ணணும், இதுதான் அவங்களோட காமன் எய்ம். ஆனால் அதுக்கு வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணி டிசைன் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அவ்வளோதான். உங்கள் காலேஜ் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிசைனிங் அண்ட் மெயின்டைனிங் என்விரான்மெண்ட் வென்
இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் டுகெதர், நிறைய இண்டிவிஜுவல் வந்து ஒர்க்கிங் டுகெதர், ஓகேவா, நிறைய இண்டிவிஜுவல் வந்து குரூப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அக்கம்ப்ளிஷ் எ செலக்டட் எய்ம், அவங்களோட எய்ம் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஒரே எய்ம் தான் எல்லாருக்கும், ஆனால் வந்து தனித்தனியாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட், ஓகேவா. அப்போ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஓகேவா, ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷன், ஓகேவா, அது ஒரு ஆர்கனைசேஷன். ஆப்ரேஷன் ஆஃப் அ ஃபார்ம் அஸ் அ ஃபிர்ம், ஓகேவா, ஒரு ஃபார்மை வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறோம், ஓகேவா, மேனேஜ் பண்ணுறோம். எதுக்காண்டி, டு கெட் கண்டினியூஸ் ப்ராஃபிட். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கண்டினியூஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டெஃபினேஷன் எடுத்திங்கனாலும் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறோம். மேனேஜ் பண்ணுறதுனால எதுக்கு, ஒரு கண்டினியூஸ் ப்ராஃபிட் வந்து நமக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கணும், அதுக்காண்டி இதுன்றது தான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஓகேவா. இப்போ மேனேஜ்மெண்ட்னா என்னது, ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சுல. அடுத்து மேனேஜர்னா என்னன்னு ஒன்று இருக்கும், சரியா. மேனேஜர்னா என்னது, இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற பர்சன் பேர் தான் மேனேஜர், ஓகேவா. ஒரு நல்ல மேனேஜர் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து பிரேக்கும் பண்ணலாம், பிஸ்னஸ் பில்டும் பண்ணலாம், பிரேக்கும் பண்ணலாம். நல்ல மேனேஜர் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக அது பிஸ்னஸ் வந்து பில்ட் ஆகும். அதே இது சும்மா ஏனோ தானோன்னு பண்ணால் அந்த பிஸ்னஸ் வந்து பிரேக் ஆகும். இதுதான் மேனேஜரோட. ஓகே, இப்போ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் வந்து மற்ற சயின்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, ஓகேவா. வந்து ஃபிசிக்கல் சயின்சஸ். ஃபிசிக்கல் சயின்சஸ்னால் நம்மள இந்த அக்ரானமி, என்டமாலஜி, பேத்தாலஜி இதெல்லாம் எதை சொல்லுது, என்னென்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அதுதான் வந்து ஃபிசிக்கல் சயின்சஸ். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ்னாலே தெரியுமில்ல, நம்ம டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். அதே தான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லும் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அடுத்து சைக்காலஜினா ஹியூமன் மோட்டிவேஷன் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். ஒரு ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஹியூமன் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, அவரோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறது தான் சைக்காலஜி. அடுத்து ஃபிலாசபி அண்ட் ரிலிஜியன். ஃபிலாசபின்னா இந்த பிலீஃப்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ ஹிந்து வந்து பீஃப் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுங்குவாங்க, அதே மாதிரி முஸ்லீம் வந்து பிக்கரி கல்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிலீஃப் ஆர் ரிலீஜியன் பிலீஃப்ஸ், ஓகேவா. அடுத்து லெஜிஸ்லேஷன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் வந்து நிறையா பாலிசிஸ் வந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ்க்கு. அது அடுத்து எக்கனாமிக்ஸ் எதுக்கு வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ் வந்து எதுக்கு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, எப்படி ரிசோர்ஸஸ், ஓகேவா. எக்கனாமிக்ஸ்னாலே அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஓகேவா. எப்படி வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து ரிசோர்ஸஸ், ஓகேவா. எக்கனாமிக்ஸ், ஓகேவா. அதே மாதிரி அதர் சயின்சஸ், ஓகேவா. அதர் சயின்சஸ் வந்து என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அதில் இருக்குது, அதை பற்றி சொல்கிறது வந்து அதர் சயின்சஸ். அதாவது அதர் சயின்சஸ்னால் இந்த ஃபிசிக்கல் சயின்சஸ் தான் சொல்கிறாங்க. அதர் சயின்சஸ்னால் நீங்கள் இதை தான் ஓகேவா, ஃபிசிக்கல் சயின்ஸ் தான் அதர் சயின்ஸ்னால், சரியா. ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் இப்போ என்டமாலஜி, பேட்டாலஜின்னா நம்ம டிசீசஸ் பற்றி படிப்போம். ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிசீஸுங்கிறது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் தான். ஸோ வந்து அதை பற்றி படிக்கிறது வந்து அதர் சயின்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டை வந்து மற்ற சயின்ஸ் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி இது பண்ணுறாங்க, சரியா. அடுத்து கேரக்டர் ஆஃப் ஃபார்மிங் எஸ் அ பிஸ்னஸ். ஒரு ஃபார்மிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறப்ப அது என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறது தான், ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஒரு லைனாக கேட்டுவாங்க. வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஓகே, ஃபார்மிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஒரு ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், ஒரு வெதருக்கு அப்நார்மாலிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஹைலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஹெட்டிரோஜீனியஸாக இருக்கும். ஹெட்டிரோஜீனியஸ்னால் வேறு மாதிரி இருக்கும். அது ஹோமோஜீனியஸ்னால் யூனிக் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். ஹெட்டிரோஜீனியஸ்னால் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மில்க் எடுப்பாங்க லைவ் ஸ்டாக்லேருந்து, அதே மாதிரி கிராப்லேருந்து ஃபுட் கிரெயின்ஸ் எடுப்பாங்க, பல்சஸ், மில்லட்ஸ் அப்படின்னு ஹெட்டிரோஜீனியஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு. அதை வந்து நம்ம ஹோமோசைக்கஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டம். அடுத்து வந்து இது வந்து சீசனல், ஓகேவா. இப்போ ஒரு வெஜிடபிள் எடுத்திங்கன்னா அது பர்டிகுலர் சீசனில் தான் க்ரோ ஆக முடியும். ஆனால் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு கேரக்டர், ஓகேவா. அதே மாதிரி பல்கி இன் நேச்சர்னால் எப்போவுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து பல்கியாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எப்பயுமே பல்கியாக தான் இருக்கும். பெர் ஹெக்டருக்கே வந்து 4 to 6 tons வரைக்கும் வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ வந்து அது பல்கியாக இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் மார்க்கெட்டிங்லேயும் இருக்கும், ஓகேவா. அடுத்து ஜாயிண்ட் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கும். உதாரணத்துக்கு ரைஸ் கூட சேர்த்தா என்ன வரும், ரைஸ் வரும், அது கூட வந்து கிரெயின் வரும்,
கிரெயின் பேடி ஹஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் நட்டு கர்னலும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராடக்ட் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது இது, இந்த பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. டைம் லேக் பிட்வீன் ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணோன்னே கொஞ்சம் டேஸில் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். 100 ரூபா போட்டோம்னா 500 ரூபா வருது, இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து டக்குன்னு வந்துடும். ஆனால் டைம் லேக் வந்து ஃபார்மிங்கில் வந்து டைம் லேக் இருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ ரைஸ் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி போட்டாலுமே உங்களுக்கு 100 days ஆயிரும். 100 days அப்போ டைம் லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து டைம் லேக் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து லேண்ட் மேஜர் ஷேர். ஓகேவா, லேண்டு தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அசட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க ஃபார்மருக்கு. ஓகேவா, நிலம் இருக்கணும். ஒரு விவசாயிக்கு வந்து நிலம் இருந்தால் தான் அது பெரிய சொத்து. ஓகேவா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணுறப்போ வந்து லேண்டு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து அதில் இருக்கும். ஓகேவா, அடுத்து இந்தியன் ஃபார்மர்ஸ்லாம் வந்து செமி கமர்ஷியலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செமி கமர்ஷியலைஸ்ட்னா நேம்லேயே இருக்குது பாருங்கள். செமி கமர்ஷியலைஸ்னா என்னது, மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. செமி கமர்ஷியலைஸ்னா மார்க்கெட்டுக்கு பாதி ப்ரொவைட் பண்ணுறோம், அப்போ மீதி நம்ம ஃபேமிலிக்கு தான். ஓகேவா, மார்க்கெட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுவார், ஃபேமிலிக்கும் ப்ரொவைட் பண்ணுவார். அதுதான் இந்தியாவில் வந்து செமி கமர்ஷியலைஸ்டு மார்க்கெட்டு தான் இருக்குது நமக்கு. ஓகேவா, அதை நான் வச்சுக்கோங்க, செமி கமர்ஷியலைஸ்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டைப் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் குழப்பம். நம்ம இதெல்லாம் படிச்சிருவோம், ஆனால் இதுதான் மறந்துடுவோம். டைப்பா இல்லை வந்து சைஸா அப்படின்ட்டு. சரியா, வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டைப். ஓகேவா, டைப்புக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறையா அது வந்து டிசைட் பண்ணும் ஃபேக்டர்ஸ்னால். ஓகேவா, அதுக்கு ஷார்ட்டாக எப்படின்னா வச்சுக்கோங்க, சிசிசி எல்எம்பிஆர்எஸ். ஓகேவா, எல்எம்பி எம்என்ஓபி இருக்கா, அப்போ ஐஜேகேஎல் எம்என்ஓபி த்ரூவாக வருதா டைரெக்டாக, அப்போ எல்எம்பிஆர்எஸ். ஓகேவா, எல்எம்பிஆர்எஸ் CCC இது வந்து கண்டினியூஸாக வர நம்ம லெட்டர்ஸ் தான், அதனால் ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. சிசிசி எல்எம்பிஆர்எஸ் டைப் ஆஃப் ஃபார்மை வந்து எப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்ளை பண்ணுதுன்னு வந்து கேபிட்டல். ஸோ வந்து இதை வந்து நான் சொல்ல ஓரலாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கேபிட்டல்னா என்னது, காசு. எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். ஸ்மால் ஃபார்முக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதேமாரி லார்ஜ் ஃபார்முக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. அதனால ஒரு கேபிட்டல் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஓகே, அதே மாதிரி சாய்ஸ்னா என்ன கிராப் போட போகிறோம். ஓகேவா, இப்போ ரைஸ்னா குறைஞ்சது 1 ஹெக்டேர் ஆச்சும் போடணும். அந்த மாதிரி என்ன கிராப் போட போகிறோம், அது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டைப் ஆஃப் ஃபார்ம் வந்து அமையும். அடுத்து வந்து கிளைமேட். ஓகேவா, எந்த கிளைமேட்டுக்கு என்ன கிராப் போட்டால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது வந்து நமக்கு சஸ்டைனாவாக ஈல்டு கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதை பொறுத்து. அடுத்து வந்து லேபர். ஓகேவா, லேபர் வந்து என்னென்னா எந்த லேபர்ஸ் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்காங்க. ஓகேவா, வீடிங்க்கு லேபர்ஸ் இருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராப்பை வந்து பிளான் பண்ணுறது தான் வந்து இந்த லேபரில். ஓகே, அடுத்து மார்க்கெட்னா என்னது, எந்த பொருளுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ரேட் அதிகம், டிமாண்ட் அதிகம், அதை பார்த்து வந்து நம்ம ஃபேக்டர்ஸில் ஃபார்மிங் வந்து பண்ணுறது, எந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் மார்க்கெட்டில் வரும். அடுத்து பாலிட்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் சில நேரம் அப்பப்போ வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து ரிலீஃப்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா, ரிலீஃப்னா ஒன்றும் இல்லை, லேண்டு தான் ரிலீஃப். சரியா, லேண்ட். ஓகேவா, ரிலீஃப்னா லேண்டு. ஓகேவா, இப்போது இந்த லேண்டு வந்து ஸ்லோப்பியாக இருக்குது, ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குன்னா நம்ம வேறு பண்ண முடியாது, லைஃப் ஸ்டாக் மட்டும்தான் ரியர் பண்ண முடியும். அதே ரிலீஃப் வந்து அதாவது நம்ம லேண்ட் வந்து ஸ்லோப்பாக இல்லாமல் லெவலாக இருந்துச்சுன்னா நம்ம நிறையா கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். இல்லை ஸ்லோப்பாக வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேறு வழி இல்லை, லைஃப் ஸ்டாக் மட்டும்தான் ரியர் பண்ண முடியும். அடுத்து சாயில். ஒவ்வொரு சாயிலுக்கு வந்து ஒவ்வொரு கிராப் வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ பிளாக் காட்டன் சாயிலுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் காட்டன் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி ரெட் சாயிலில் வந்து ரைஸ் சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபார்மிங்கை வந்து சூஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா, இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் வந்து மொத்தம் 8 இருக்குது. இதை எப்படி நான் வச்சுக்கிறீங்க, சிசிசி எல்எம்பிஆர்எஸ். ஓகேவா, இந்த இதை நான் வச்சுக்கோங்க டைப். ஓகேவா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைஸ். ஒரு ஃபார்ம் வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்டர்ப்ரூனர் ஸ்கில்ஸ். ஒரு ஃபார்மிங் வந்து பிஸ்னஸாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அவர் பேர் என்டர்ப்ரூனர் தான். சரியா, அந்த என்டர்ப்ரூனர் வந்து அவருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, கரெக்டாக ரிசோர்ஸை வந்து அலாட்கேட் பண்ணுறாங்களா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த சைஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து இருக்கும். அதே மாதிரி மேனேஜரியல் ஸ்கில்ஸு, எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்மிங் பண்ணுறாங்க,
அப்போ வந்து கரெக்டாக அந்த இது ரிசோர்ஸஸ்லாம் அலாகேட் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்களா, லேபர்ஸை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த மேனேஜரல் ஸ்கில்ஸ். சரியா? அடுத்து வந்து ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி. கையில் நமக்கு இப்போ எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ப்ரொக்யூர் பண்ணலாம், அதை வச்சு இந்த ஃபார்மை வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அடுத்து வந்து லேபர் அவைலபிலிட்டி. லேபர் என்னென்ன வேலைக்கு வந்து என்னென்ன லேபர் இருக்காங்களா, வீடிங்க்கு வந்து லேபர் இருக்காங்களா, கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு லேபர் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி இது பண்ணுறது தான் லேபர் அவைலபிலிட்டி. அடுத்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன மாதிரி ஃபார்மிங் பண்ணுறோம், அது மஷ்ரூம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிராப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இது வந்து என்ன மாதிரி பிஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது தான். அடுத்து எக்ஸ்டென்ட் ஆஃப் மார்க்கெட். எக்ஸ்டென்ட் ஆஃப் மார்க்கெட்னால் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்து வந்து நம்ம வந்து ஃபார்மை வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து ஃபேக்டர் செஃபிட்டிங் சைஸ் ஆஃப் ஃபார்ம். ஓகேவா? அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மிங். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மிங். அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்னு ஒன்று இருக்கும். சரியா? அது ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கிளாசிஃபிகேஷன் வேறு, சிஸ்டம் வேறு. ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் வந்து வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங். ஓகேவா? ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்னா நேம்லேயே இருக்குது, ஒரே ஒரு என்டர்பிரைசஸ் மட்டும் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ கிராப்னா கிராப் மட்டும், அதில் ரைஸ்னா ரைஸ் மட்டும். அப்படி டைவர்சிஃபைடு ஃபார்மிங்னா மோர் தென் ஒன்று என்டர்பிரைசஸ். ஓகேவா? ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க, அது கூட வீட் கல்டிவேட் பண்ணுவாங்க, அது கூட இன்டர் கிராப் ஏதாச்சும் போடுவாங்க. ஓகேவா? மோர் தென் ஒன் என்டர்பிரைசஸ் இருக்குது டைவர்சிஃபைடு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா லைவ் ஸ்டாக்கு ப்ளஸ் கிராப்ஸ். ஓகே, லைவ் ஸ்டாக்கும் கல்டிவேட் பண்ணுவாங்க, கிராப்ஸும் கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு காம்போனண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து 10% இன்கம் ஆச்சும் கொடுக்கணும். புரியுதா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு இது பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஒரு போன வருஷம் கொஸ்டினில் கேட்டது. ஓகே, லைவ் ஸ்டாக், கிராப்ஸ், இது ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து 10% இன்கம் ஆச்சு, மினிமம் 10% இன்கம் வந்தாச்சும் கொடுக்கணும். அடுத்து ரேஞ்சிங்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து லேண்டு இருக்காது அந்த ஃபார்மர்கிட்ட. அந்த ஃபார்மர் வந்து சும்மா வேற ஒருத்தவங்க லேண்டில் அந்த லைவ் ஸ்டாக் மட்டும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த ட்ரை ஃபார்மிங், ட்ரை லேண்ட் ஃபார்மிங், ரெயின் ஃபெட் ஃபார்மிங் எல்லாருக்கும் தெரியும். லெஸ் தென் 750 mm ரெயின்ஃபால் இருந்தால் ட்ரை ஃபார்மிங். ட்ரை லேண்ட் ஃபார்மிங்னா 750 to 1150, மோர் தென் 1150னா ரெயின் ஃபெட் ஃபார்மிங். ஓகேவா? இதுதான் வந்து மூணு ஃபார்மிங். ஓகேவா? இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மிங். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில். சரியா? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? இதை வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டேபிள் இருக்கால வந்து நமக்கு போதும். ஓகேவா? வந்து கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங். ஓகே, கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங். கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங்னா என்னென்னா, ஒரு லேண்டு வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறையா அந்த லேண்டை வந்து நிறையா பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரித்து கொடுக்குறப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஃபார்மர் வந்து அந்த பர்டிகுலர் லேண்டில் அவர் எந்த மாதிரி வேணுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எந்த கிராப்னாலும் போட்டுக்கலாம், எந்த கிராப்னாலும் கல்டிவேட் பண்ணி எப்படினாலும் ஈல்டு எடுத்துக்கலாம். அவரோட ஓன் மேனேஜ்மெண்ட்டை வந்து அதில் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து ஓனர்ஷிப் வந்து அந்த ஃபார்மர் தான். அப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த ஓனர்ஷிப்பை கொடுத்துட்றாங்க. அடுத்து ஆப்ரேஷன்ஷிப்பும் அந்த இண்டிவிஜுவல் தான், ஆப்ரேஷனும் அங்கே அவர் தான் பண்ணுறாரு. இது பெட்டர் ஃபார்மிங். ஓகேவா? இதுதான் வந்து பெட்டர் ஃபார்மிங். பெட்டர் ஃபார்மிங்கில் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும், இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கணும். ஆப்ரேஷன்ஷிப் வந்து இண்டிவிஜுவலில் தான் இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் சில ஷார்ட்கட்ஸ் வச்சு நான் வச்சுக்கோங்க. இப்போ பெட்டர்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் பெட்டர் தான். ஓகேவா? எப்போயுமே இண்டிவிஜுவலாக நம்ம இருந்தால் பெட்டர் தான், தனியாக இருந்தால். அதே மாதிரி ஜாயிண்ட்னா என்னன்னா, இங்கே ஓனர்ஷிப் ஆஃப் வந்து இண்டிவிஜுவல் தான் இருக்கும். ஓகேவா? ஓனர்ஷிப் வந்து அந்த லேண்ட் வந்து அவர் தான் வச்சுருப்பாரு. சரியா? லேண்ட் வந்து அவர் தான் வச்சுருப்பாரு. ஆனால் வந்து அந்த ஆப்ரேஷன், இப்போ லேண்ட் வந்து இவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சின்ன லேண்ட் வச்சுருப்பாரு, ஆனால் பெரிய லேண்ட் வச்சுக்கிறவர் கூட சேர்ந்து வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவார், ஃபார்மிங் பண்ணுவார். அப்போது வந்து இதில் இந்த டைப் ஆஃப் இதில் வந்து ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கும், ஆனால் ஆப்ரேஷன் வந்து 2 பேரும் கலெக்டிவாக சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அடுத்து கோஆப்ரேட்டிவ்னா என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஃபார்மர்கிட்ட வந்து லேண்ட் இருக்காது. கோஆப்ரேட்டிவ் நல்லா நான் வச்சுக்கோங்க. நோ லேண்டு ஃபார்மர்கிட்ட வந்து நோ லேண்ட் வந்து இருக்காது. சரியா? ஃபார்மர்கிட்ட வந்து லேண்ட் இருக்காது. டெனட் ஃபார்மிங்கில் ஃபார்மர்கிட்ட லேண்ட் இருக்காது. ஒரு சொசைட்டி கிட்ட தான் நமக்கு வந்து லேண்ட் இருக்கும். ஸோ வந்து ஓனர்ஷிப் வந்து அவர்கிட்ட இருக்காது. கலெக்டிவ் ஒரு சொசைட்டி கிட்ட தான் இந்த லேண்ட் இருக்கும். அதில் வந்து இந்த ஃபார்மரை வந்து ஹையர் பண்ணி நமக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஷிப் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் அந்த ஒர்க்கு வந்து வாங்குவாங்க. ஸோ வந்து ஓனர்ஷிப் வந்து கலெக்டிவ்கிட்ட இருக்கும், ஆப்ரேஷன்ஷிப் வந்து இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கும். அடுத்து கோஆபரேட்டிவ் குவாலிட்டினா ஓனர்ஷிப்பும் இண்டிவிஜுவல்கிட்ட அந்த கலெக்டிவ் சொசைட்டிகிட்ட தான் இருக்கும்.
அந்த ஆப்ரேஷன்ஷிப்பும் அவங்க மேனேஜ் பண்ணுற ஆளுங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே கோஆப்ரேட்டிவ் கலெக்டிவில் வந்து ரெண்டுமே கலெக்டிவ் தான். ஓனர்ஷிப்பும் கலெக்டிவ், இண்டிவிஜுவலும் கலெக்டிவ். ஆப்ரேஷன்ஷிப்பும் கலெக்டிவ். அடுத்து கலெக்டிவ்னா நமக்கு தெரியும், அதே தான். ஒரு ஸ்டேட்டுக்கிட்ட, ஒரு ஸ்டேட் ஆர் சொசைட்டிக்கிட்ட லேண்ட் இருக்கும், அந்த ஆப்ரேஷன்ஷிப்பும் அவங்க தான் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கேபிட்டலிஸ்டிக்னா நமக்கு தெரியுமில்ல, ப்ராஃபிட் மேக்கிங். ஓகே, ப்ரைவேட் செக்டர் ப்ராஃபிட் மேக்கிங். அப்போ அந்த இண்டிவிஜுவல்கிட்ட தான் அந்த ஓனர்ஷிப் இருக்கும், ஆப்ரேஷன்ஷிப்பு இண்டிவிஜுவல்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்டேட்டுனா அந்த ஸ்டேட்டுக்கிட்ட வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கிட்ட வந்து ஓனர்ஷிப் இருக்கும். அதுக்கு வந்து அந்த நிறையா பேரை ஹையர் பண்ணி வந்து அந்த இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்கள்ல, அதனால பெய்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டேட். பிஎஸ்என்ட்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு என்டர்ப்ரூனராக இருக்கட்டும், அவர் தான் அந்த இதோட ஓனர்ஷிப்பாக இருப்பார், அவர் தான் அதோட ஆப்ரேஷன் பண்ணுறதும் அவர் தான் இருப்பார், ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுதான் பிஎஸ்என் ஃபார்மிங். இந்த 7 தான் வந்து நமக்கு வந்து 8 தான் வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். சரியா? அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மிங்னா இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மிங், டைவர்சிஃபிகேஷன் ஃபார்மிங். ஓகேவா? நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்னா இது ரொம்ப முக்கியமானது. எப்படினாலும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ வந்து இது நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன கோஆப்ரேட்டிவ், பெட்டர், டென்னட், ஜாயிண்ட்டு, கலெக்டிவ், கேபிட்டலிஸ்டிக்கு, ஸ்டேட்டு. ஓகேவா? எது ஓனர்ஷிப் என்ன வரும், ஆப்ரேஷன்ஷிப் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியமானது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டு இது வந்து வந்து லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் நம்ம வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற பிரின்சிபல் தான் இது. அதே மாதிரி ஃபேக்டர் சப்ஸ்டியூஷன்னா ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப்பு, ஹவு டு ப்ரொடியூஸ். ஓகேவா? ஃபேக்டர்னா இன்புட்டு, ப்ராடக்ட்னா அவுட்புட்டு. அது நான் வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபேக்டர்னா என்னது, இது வந்து இன்புட்டு. சரியா? ஐன்னு மட்டும் போடுறேன். இது வந்து இன்புட் ஃபேக்டர்னா. அதே இது அதே இது ப்ராடக்ட்னா என்னது, நமக்கு வந்து அவுட்புட்டு. நல்லா நான் வச்சுக்கோங்க. இது போட்டு அதை நம்ம அந்த ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப், ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம பார்க்க முடியும். சரியா? ஃபேக்டர்னா இன்புட்டு, ப்ராடக்ட்னா அவுட்புட்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து ஈக்கு மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்னால் அந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி அலாகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்து டைம் கம்பேரிசன், எந்த டைமில் இது பண்ணுறோம். அடுத்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னால் அது பின்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அந்த ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசிஷன் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸு. அட் ஃப்ரீக்வன்சி எத்தனை டேஸ் கொண்டு வந்து நம்ம டிசிஷன் வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. அட் இம்மன்ஸ்னால் சப்போஸ் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம வந்து அந்த டிசிஷன் வந்து நம்ம எடுக்கலைன்னா என்ன ஆகும், அந்த கான்சிக்வன்சஸ் வந்து இம்மென்சன்ஸு. ரீவொக்கபிலிட்டினா வந்து ஏற்கனவே ஒரு டிசிஷன் எடுத்தோம், அதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது பேர் தான் ரீவொக்கபிலிட்டி. அடுத்து அல்டர்னேட்டிவ். ஓகேவா? நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டிசிஷனுக்கு வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் டிசிஷனுக்கு வந்து நம்ம எடுக்க வேண்டிய அந்த 5 ஸ்டெப்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியாச்சே இருக்கணும், அதே மாதிரி இம்மன்ஸ் எடுக்க முடியாட்டி என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான ஆன்சர் வந்து அதில் இருக்கணும். ரீவொக்கபிலிட்டி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவைலபிலிட்டி. அடுத்து ஃபேக்டர்ஸ்னால் என்னது, எக்கனாமிக்னா எவ்வளோ நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் இருக்குது, எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ எபிலிட்டி வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு. அடுத்து பயாலஜிக்கலாக பிளான்ஸ், அனிமல்ஸ். ஓகேவா? அனிமல்ஸில் வந்து நிறைய பெஸ்ட் டிசீசஸ் அதை பொறுத்து இருக்கும். அடுத்து டெக்னாலஜி, நம்மக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறது தான் டெக்னாலஜிக்கல். ஓகேவா? அடுத்து வந்து இன்ஸ்டிடியூஷனல், அது வந்து கவர்மெண்ட் பாலிசிஸு. அடுத்து பர்சனல், நமக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நம்ம எந்த கிராப்பை கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அந்த பர்சனல் இது. அடுத்து மெத்தட்ஸில் வந்து ட்ரெடிஷ்னல், இது ரொம்ப முக்கியம். இது 3 கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து டிசைட் பண்ணி இது ட்ரெடிஷ்னலாக நம்ம என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு வந்தோமோ அதை பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னல். டெக்னிக்கல்னால் ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு ஃபார்மிங்கில் ஒரு நாலேஜ் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபெர்டிலைசர் போடுறதுலேயே யூரியா போடலாமா, டிஏபி போடலாமா, இந்த 2க்கு உள்ள அந்த நாலேஜ் வந்து இருக்கிறது தான் வந்து டெக்னிக்கல். எக்கனாமிக்கல்னால் நமக்கு அவைலபிலிட்டி, ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வர்றது தான் எக்கனாமிக்கல். அடுத்து ஸ்டெப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து இது சும்மா படித்து வச்சுக்கோங்க. செட்டிங் கோல்ஸ். ஓகே, வந்து கோல் செட் பண்ணணும். அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம்ஸை வந்து டெஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணணும். கோலை செலக்ட் பண்ணணும், அடுத்து ப்ராப்ளமை
ஐடென்டிஃபை பண்ணணும், அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அடுத்து அதை அனலைஸ் பண்ணணும், அடுத்து ஃபைனலாக ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றிக்கணும், அடுத்து ஃபைனலாக எவால்வேட் பண்ணணும். இது வந்து ஸ்டெப்ஸ் இன் கோல் மேக்கிங், டிசிஷன் மேக்கிங். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுப்போங்கிறது வந்து இது வந்து கோலை செட் பண்ணணும், அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை அனலைஸ் பண்ணணும், அடுத்து கேதரிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், டிசிஷனை மேக் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கணும், அடுத்து எவால்வேஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். நான் சொல்லிட்டேன். ஃபேக்டர்னா என்னது? இன்புட். இந்த கொடுத்துருக்கேன்னா இன்புட், ப்ராடக்ட்னா அவுட்புட். ரிலேஷன்ஷிப், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ஈஸியானது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கிராஃப்லாம் போட்டு காமிச்சிருப்பானுங்க. அதில் சிம்பிளாக வந்துச்சுக்கோங்க, என்ன சொல்ல வரானுங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்புட் அண்ட் அவுட்புட். இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர்மைன் ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் யூஸ்டு வித் ஃபிக்ஸ்டு இன்புட். ஓகேவா? ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் வேரியபிள் இன்புட். வேரியபிள் இன்புட்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும், அது கூட வந்து ஃபிக்ஸ்டு இன்புட். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு லேண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்புட். ஓகேவா? அதே மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து ஒரு வேரியபிள் இன்புட். ஓகேவா? ஏன்னா ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரெயின் ஃபெட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம், இரிகேட்டருக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஆப்டிமம் குவான்டிட்டி. எவ்வளோ வேரியபிள் இன்புட் இருக்குது, எவ்வளோ ஃபிக்ஸ்டு வேரியபிள் இருக்கும், இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ அவுட்புட் நமக்கு வரும், ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். இதை தான் பற்றி சொல்கிறது தான் ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். நான் சொன்னதை நான் வச்சுக்கோங்க. ஃபேக்டர்னா இன்புட்டு, ப்ராடக்ட்னா அவுட்புட். ஓகேவா? ஒன் இன்புட் இஸ் வேரிட் அண்ட் அதர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? இப்போ நான் சொன்னது தான் ஹவு மச் ஃபெர்டிலைசர் ரெக்யர்ட் அண்ட் இரிகேஷன் ரெக்யர்ட். இரிகேஷன்னா நம்ம ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிறது தான். ஓகேவா? இந்த ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பில் 3 லா வரும். ஓகேவா? 3 லா. லெவல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்னு. ஓகேவா? லா ஆஃப் கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி லா ஆஃப் இன்க்ரீஸிங்கு, லா ஆஃப் டிக்ரீஸிங். கான்ஸ்டன்ட்டு, இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து அந்த நம்ம எவ்வளோ இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்ம சேஞ்ச் பண்ணுற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து அதுவும் ஒரு இது பண்ணுச்சுன்னா, இப்போது 1 kg யூரியா போடுறது, இப்போ 1 kg ஈல்டு அதிகமாகுதுன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 kg யூரியா நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு 5 kg வந்து ஈல்டு அதிகமாகுதுன்னா, அதே மாதிரி 2 kg போடுறப்ப 10 kg ஈல்டு அதிகமாகுதுன்னா ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். ஓகே, லெவல் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீசஸ் அட் ஈக்குவல் லெவல் ஆஃப் இன்புட். ஓகேவா? 1 கிலோ யூரியா போட்டால் 5 கிலோ, அதே மாதிரி 2 கிலோ போட்டால் 10 கிலோ, இந்த மாதிரி ஈக்குவலாக வர்றது தான் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். சரியா? இது வந்து லீனியர் லைனாக இருக்கும். உங்களுக்கு கிராஃப் ட்ரா பண்ணுறப்ப இது வந்து லீனியர் லைனாக இருக்கும். அதே மாதிரி அந்த த்ரூ த ஆரிஜின் வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகும். 2 தான் 0.5ல் கேட்பாங்க. லீனியர் லைனாக இருக்கும், த்ரூ த ஆரிஜின் வந்து இது இருக்கும், ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டு தான் நமக்கு கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி dy/dx சேஞ்ச் இன் இன்புட் டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நமக்கு. இவ்வளோதான் கான்செப்ட். இல்லை அப்போ இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்னா என்னது? நம்ம இன்புட் ஒன்று வேரி பண்ணுறப்ப அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இன்புட் இப்போ 1 kgக்கு வந்து 5 kg இன்க்ரீஸ் ஆகுது, 2 kg யூரியாவுக்கு 15 kg இன்க்ரீஸ் ஆகுது, 3 kg யூரியாவுக்கு 25 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன். அப்போ இன்க்ரீஸிங் ரிட்டர்னாக இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து நான் லீனியர் கர்வாக இருக்கும். சரியா? நான் லீனியர் லைனாக இருக்கும். கான்ஸ்டன்ட்னா லைன் வந்து லீனியராக இருக்கும். அதே மாதிரி கர்வ் வந்து கான்வெக்ஸ் டு ஆரிஜினாக இருக்கும். சரியா? இது 2 தான் 0.5ல் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. லா ஆஃப் இன்க்ரீஸிங் ரிட்டர்னில் கான்வெக்ஸாக இருக்கும் நமக்கு. ஓகே, அதே மாதிரி ∂y/del(x)del(y)(x)2 வந்து அதிகமாக இருக்கும். சரி, அதே மாதிரி டிக்ரீஸிங் ரிட்டர்ன், லா ஆஃப் டிக்ரீஸிங் ரிட்டர்ன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ 1 kg யூரியா போடுறப்போ 5 kg ஆகுது, அதே மாதிரி 2 kg யூரியா போடுறப்போ 8 kg ஆகுது, 3 kg யூரியா போடுறப்போ 10 kg ஆகுது. ஸோ வந்து டிக்ரீஸ் ஆகுதுல, அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் இது. இதுவும் நான் லீனியர் கர்வ் தான். நம்ம கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் லீனியர் கர்வ், மற்ற ரெண்டுமே நான் லீனியர் கர்வ் தான். ஓகேவா? இது வந்து கான்கேவ் டு ஆரிஜின். ஓகேவா? டிக்ரீசிங் வந்து கான்கேவ் டு ஆரிஜின். மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நமக்கு ஆகும். சரியா? அது நம்ம யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்து. ஸோ வந்து இது 3 தான், லாவா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிக்ரீசிங் ரிட்டர்னு. இந்த 3 என்னென்ன லைன்ஸு என்னென்ன ஆரிஜினுக்குள்ளே எப்படி பாஸ் ஆகுங்கிறத படிச்சதாலே முடிஞ்சு ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபேக்டர்னால் நமக்கு தெரியும். ஃபேக்டர்னால் நான் இன்புட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னொன்று இன்புட்டு. அப்போ
இன்புட்டை வச்சு என்ன பண்ணுவோம், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அதுதான் ஹவு டு ப்ரொடியூஸ். ஓகேவா, ஹவு டு ப்ரொடியூஸுங்கிறத பண்ணுறது தான் ஃபேக்டர் ரிலேஷன். ஃபேக்டர்னா ரெண்டுமே இன்புட் தான். ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறானுங்க, 2 or more இன்புட் வேரி சைமல்டேனியஸ்லி. ஓகேவா, 2 or more இன்புட் வந்து அங்கே வந்து ஒரு இன்புட் மட்டும்தான் வேரி பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து 2 இன்புட் வேரி பண்ணுறதுனால எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகேவா, எந்த ஒரு காம்பினேஷனில் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்குது. இப்போ யூரியா 1 kg போட்டுட்டு 10 kg DAP போடுறப்ப மேக்ஸிமம் இதுன்னா அதுதான் நம்ம வந்து ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, எந்த காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் இதில் ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து வந்து லீனியர். ஓகேவா, அதே தான், அங்கே கான்ஸ்டன்ட் வந்தது, இங்கே லீனியர்னு வருது. இப்போ அந்த 2 வேரியபிளில் வந்து 2 இன்புட்டை வந்து வேரி பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் ரேட்டில் வேரி பண்ணுறோம். ஓகேவா, இப்போ 1 kg யூரியா போடுறதுக்கு போல் அதே 1 kg DAP போடுறோம். புரியுதா, 1 kg யூரியா போடுறதுக்கு போல் 1 kg DAP போடுறோம். அப்போ அந்த வேரியபிளை வந்து அதே கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து நம்ம வேரி பண்ணுறோம். அப்படி வேரி பண்ணுறப்போ வந்து லீனியராக தான் இருக்கும். ஓகேவா, அது சப்ஸ்டியூட்டட் அட் கான்ஸ்டன்ட் ரேட். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ வந்து அது வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து இதுதான் வந்து லீனியர். ஓகேவா, லீனியர்னா கான்ஸ்டன்ட் ரேட். அதாவது சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க, 1 kg யூரியா போடுற இடத்துல 1 kg DAP போடுறோம் நம்ம, அவ்வளோதான் கான்ஸ்டன்ட் ரேட். ஓகேவா, அடுத்து ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்னா காம்பினேஷன் ஆஃப் இன்புட். சரியா, காம்பினேஷன் ஆஃப் இன்புட் அது வந்து இதுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸே இல்லை. நம்ம அங்கே வந்து லீனியர் ஐசோ குவான்ட்டில் வந்து 1 kg யூரியாவுக்கு போல் 1 kg DAP போட்டோம். ஆனால் இங்கே வந்து ஆல்டர்னேட் சாய்ஸே இல்லை. 1 kg யூரியா 1 kg DAP போடுறதுனால ஒரு ஈல்டு வந்து கரெக்டாக வருது, நமக்கு ஆப்டிமமாக வருதுன்னா அதை மட்டும்தான் போட்டாகணும். ஓகேவா, காம்பினேஷன் வந்து அதுதான் நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகேவா, அப்போ அதை வந்து நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. அதனால இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அவைலபிளே கிடையாது. ஓகேவா, இது ரெண்டுமே லீனியர் லைன் தான் வரும். அடுத்து டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஒரு யூனிட் இன்புட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். சரியா, இப்போ 1 kg யூரியா போடுற இடத்துல 1 kg DAP போடுறப்ப ஈல்டு வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுதான் டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். வேறு எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈல்டு வந்து ரெடியூஸ் ஆகுது, அப்போ தான் அதுதான் டிக்ரீசிங் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அடுத்து ஹை அவுட்புட். ஓகேவா, ஐசோ குவாண்ட் அந்த லைன் வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் லெவல், அவுட்புட் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஐசோ குவாண்ட் லைன் வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜினாக இருக்கும். ஓகேவா, அடுத்து மார்ஜினல் ரேட் ஆஃப் இன்புட் சப்ஸ்டியூஷன். அமௌண்ட் ஆஃப் த ஃபேக்டர் டிக்ரீஸ் டு மெயின்டைன் ஆப்டிமம் லெவல் ஆஃப். ஒரு இன்புட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆப்டிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் கிடைக்குதுன்னா அது பேர் தான் அது. ஓகேவா, அடுத்து ஐசோ குவாண்ட் லைன் அடுத்து வந்து ஐசோ ரெவன்யூ லைன்னு இருக்கும். ஸோ அதை மாற்றிடாதீங்க. ஐசோ காஸ்ட் லைன்னா டிட்டர்மைன் ஆல் காம்பினேஷன் ஆஃப் 2 இன்புட் விச் காஸ்ட் சேம் அமௌண்ட். சரியா, சேம் அமௌண்ட் 2 இன்புட்டுக்கும் வந்து ஒரே விலை இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோ காஸ்ட் லைன். ஓகேவா, அதே மாதிரி லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன்னா எந்த காம்பினேஷனில் வந்து நமக்கு வந்து மினிமம் காஸ்ட் ஆஃப் இன்புட் வந்து கிடைக்குது. இப்போ 1 kg யூரியா 1 kg DAP போடுறப்ப வந்து 20 ரூபா கிடைக்குது, 20 ரூபா நமக்கு செலவாகுது. அதே இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 kg யூரியா 1 kg DAP போடுறப்ப 20 ரூபா செலவாகுது. அதே இது 2 kg யூரியா 3 kg DAP போடுறப்போ 50 ரூபா செலவாகுதுன்னா எது லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன்? அந்த 20 ரூபா தான். 1 kg யூரியா 1 kg DAP, இதை கண்டுபிடிக்கிறது தான் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். ஓகேவா, இது அந்த டேஞ்சன்ட் ஆஃப் ஐசோ காஸ்ட் அண்ட் ஐசோ குவாண்ட் லைன், இது ரெண்டுக்குள்ள டேஞ்சன்ட் தான் வந்து என்னன்னா லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. எது வந்து லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன்னா டேஞ்சன்ட் ஆஃப் ஐசோ காஸ்ட் அண்ட் ஐசோ குவாண்ட் லைன். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் தான். ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்னா நம்ம அவுட்புட்டு தான், ரெண்டுமே அவுட்புட்டு தான். அப்போ எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறது தான் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து ப்ராடக்ட் பாசிபிலிட்டி கவுன்னு ஒன்று இருக்கும். சரியா, அங்கே வந்து லீனியர் ஐசோ காஸ்ட் லைன் அந்த இதை படித்தோம். இதில் வந்து ப்ராடக்ட் பாசிபிலிட்டி கவ். ஓகேவா, இது வந்து என்னன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஐசோ ரிசோர்ஸ் கவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் ஆஃப் 2 ப்ராடக்ட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை கிவன் குவான்டிட்டி ஆஃப் ரிசோர்ஸ். இப்போ வந்து ப்ராடக்ட்னாலே நமக்கு அவுட்புட்டு தான் பார்க்கணும். அப்போ ப்ராடக்ட் பாசிபிலிட்டி கவுன்னா எந்த ஒரு 2 ப்ராடக்ட் வந்து நம்ம மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஃப்ரம் கிவன் குவான்டிட்டி ஆஃப் ரிசோர்ஸ். நமக்கு கொடுத்த இன்புட்டில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ப்ராடக்ட் பாசிபிலிட்டி கவ். சரியா,
அடுத்து ஜாயிண்ட் ப்ராடக்ட். இதில் வர கான்செப்ட் வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா ரெண்டுக்கும் வந்து ப்ரொடக்ஷன் ரிசல்ட் ஃப்ரம் சேம் ப்ராடக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து ஒரே ப்ராடக்ஷன் ப்ராசஸ், அது ஒரே ப்ரொடக்ஷன் ஸ்டெப்ஸ் அந்த ப்ராசஸ்லேருந்து வர்றது தான் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஓகேவா, அதுக்கு வந்து கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ராக்ஸ். ஓகேவா, கிரெயின் அண்ட் ஸ்ட்ரா. ஓகேவா, கிரெயின் ப்ரொடியூஸ் ஆனால் ஸ்ட்ராவும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து காம்படேட்டிவ் ப்ராடக்ட். காம்படேட்டிவ் ப்ராடக்ட்னா அவுட்புட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை ரெடியூசிங் அவுட்புட் ஆஃப் அனதர் ப்ராடக்ட். காம்படேட்டிவ்னா ரெண்டுமே காம்படிஷனாக இருக்கும். ஓகேவா, ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராடக்டோட ரேட்டு கம்மியாகும். ஓகேவா, அதுதான் காம்படேட்டிவ் ப்ராடக்ட். அதுக்குனால வந்து இது வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா ஃபார்மர் வந்து எதோட ரேட் வந்து அதிகமாகுதோ அதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். இன்க்ரீஸ் இன் ஒன் ப்ராடக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் இன் செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்னா அமௌண்ட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் வித்தவுட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அதர் ப்ராடக்ட். சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்னா அதுக்கும் ரிலேஷனே இல்லை. ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் அது இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் சப்ளிமெண்ட்ரி. ஐசோ ரெவன்யூ கர்வ். ஐசோ ரெவன்யூ லைன்னா ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் டூ ஈக்குவல் இன்கம் கொடுக்கறது தான். எந்த ஒரு டூ காம்பினேஷனில் வந்து ஈக்குவல் நமக்கு வந்து ஈல்டு ரெவன்யூ கொடுக்குதோ அதுதான் வந்து ஐசோ ரெவன்யூ லைன். ஓகேவா, அட் எம்சி மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ. இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ஓகேவா, அட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா சாக்ரிஃபைசிங் ரிட்டர்ன். ஓகேவா, நமக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ டீ வந்து 50 rupees இருக்குன்னா காஃபி வந்து 40 rupees இருக்குன்னா நம்ம அடுத்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னது காஃபி, இதை தான் சூஸ் பண்ணுவோம். அதுதான் சாக்ரிஃபைசிங் ரிட்டர்ன். ஓகே, ஒரு இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இதை நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்கிறாங்க. கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் இது போன இதில் வந்துச்சுல, அதுக்கு சொல்கிறேன். என்டிட்டி மேக்ஸிமைஸ் இட்ஸ் ரிசோர்ஸஸ் பை ப்ரொடியூசிங் விச் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிட்டர்ன். ஓகேவா, அதாவது எதை மேக்ஸிமைஸ் ஒரு ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது, எந்த ஒரு காம்பினேஷன் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்குதோ அதை வச்சு நம்ம இது பண்ணுறது தான் லா ஆஃப் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ரெக்கார்ட். ஃபார்மை வந்து ரெக்கார்டு புக் கீப்பிங் பண்ணுறப்போ வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அது மீன்ஸ் டு ஹையர் இன்கம். ஓகேவா, அதை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணால் நமக்கு ஹையர் இன்கம் கொடுக்கும். அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் டயக்னைசிஸ். ஓகே, நமக்கு இந்த டயக்னைசிஸ்க்கு நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேசிக்ஸாக இருக்கும். நம்மளோட மேனேஜர் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ரிட்டர்ன் ரெக்கார்டில் இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த மேனேஜர் எபிலிட்டி வந்து இது பண்ணும். அடுத்து வந்து கிரெடிட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி பெட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபார்மை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணலாம். அடுத்து எந்தெந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து நமக்கு சூட்டபிளோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம் அக்கௌண்டிங், ஃபார்மை வந்து அக்கௌண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ரெக்கார்டு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது அடிக்கடி இது கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 இருக்குது. மொதல் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அசட்டு கரண்ட் லயபிலிட்டிலாம் வரும். ஓகேவா, இது வந்து ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். அடுத்து இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டு. ஓகேவா, எல்லாமே இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அடுத்து ஃபண்டு ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்டு ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் எவ்வளோ ஃபண்டுக்கு எங்கெங்கேருந்து நமக்கு வந்து சோர்ஸஸ் ஃபண்டு வந்திருக்கு, நம்ம இந்த ஃபண்டை வந்து எப்படி அலாகேட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் 3 இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து ஃபினான்ஷியல் ரேஷியோ, அசட் ரேஷியோ அனாலிசிஸ். ஃபுல்லாக ஃபார்முலா தான். கரண்ட் ரேஷியோனா கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா குவிக் அசட் பை கரண்ட் லயபிலிட்டி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா டெப்ட் பை ஈக்விட்டி. டெப்ட் அசட்னா டெப்ட் பை அசட். நெட் கேபிட்டல்னா டோட்டல் அசட் பை டோட்டல் லயபிலிட்டி. இவ்வளோ தான். அடுத்து ஃபார்ம் பிளானிங். ஃபார்ம் பிளானிங்னா அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான். ஓகேவா, அந்த ஃபார்ம் பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி கேரி ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம அந்த கோல்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் பிளானிங். ஓகே, ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ் வந்து இது பண்ணும். அதே மாதிரி கிரெடிட் நீட்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்கம் வருங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் பிளானிங் மூலயமா. ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டியை அவாய்ட் பண்ணலாம். இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணலாம். இதுதான் ஒரு ஃபார்ம் பிளானிங். ஓகே, ஃபார்ம் பட்ஜெட்டிங்னா என்னது, ஒரு பிளானில் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிளானை வந்து செலக்ட் பண்ணுறது தான் ஃபார்ம் பட்ஜெட்டிங். ஓகேவா,
நிறையா பிளான்ஸ் இருக்கும். அதில் எது ரொம்ப ப்ராஃபிட்டபிளோ அதை செலக்ட் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். வந்து பார்ஷியல் பட்ஜெட்டிங். பார்ஷியல்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து பட்ஜெட் போடுறது நம்ம. அதே வந்து என்டர்பிரைசஸ்னா ஒரு என்டர்பிரைசஸை மட்டும் எடுத்து வந்து நம்ம பட்ஜெட் போடுறது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்னா ஒரு எவ்வளோ கேஷ் இன் பண்ணிருக்கு, எவ்வளோ அவுட் கோயிங் கேஷ் போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பட்ஜெட் போடுறதுன்னா கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். அடுத்து கம்ப்ளீட் பட்ஜெட்டிங்னா ஓவரால் நம்ம எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், நெட் இன்கம் எவ்வளோ, நம்மளோட பெனிஃபிஷியல் காஸ்ட் ரேஷியோ எவ்வளோ, இது எல்லாத்தையும் வந்து போடுறது தான் கம்ப்ளீட் பட்ஜெட். ஓகேவா. அடுத்து ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி. ஓகேவா. ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி வந்து ரிஸ்க் வந்து என்னன்னா சுச்சுவேஷன். ஓகே, இதுதான் முக்கியம். வேர் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் நோன். ஓகேவா. எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா. ரிஸ்கில் அன்சர்டினிட்டியில் அந்த ரிஸ்க்கு அந்த அவுட்கம்ஸ் வந்து தெரியாது. இதுதான் ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி. ஓகேவா. நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிகிறது வந்து ரிஸ்க்கு. என்ன நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து அன்சர்டினிட்டி. இப்போ சோர்சஸ் ஆஃப் ரிஸ்க். ஓகேவா. சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ப்ரொடக்ஷன் ரிஸ்க். ஓகேவா. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ எர்த்குவாக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரிஸ்க். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் ஏதாச்சும் ஒரு நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது ஒரு ரிஸ்க் தான். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறது, அது ஒரு ப்ரைஸ் தான். அது ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு. கரெக்டான டைத்தில் வந்து நமக்கு இன்புட்டை வந்து கொடுக்கணும், ஆனால் அந்த டைத்தில் வந்து நம்ம கையில் ஃபினான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு. அடுத்து டைப்ஸு. எக்கனாமிக் இது வந்து அன்சர்டினிட்டி டைட்டில் ஆட் பண்ணல. அன்சர்டினிட்டி, எக்கனாமிக் அன்சர்டினிட்டி, அதே மாதிரி பயாலஜிக்கல் அன்சர்டினிட்டி, டெக்னாலஜிக்கல் நமக்கு தெரியும், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனலு, அதே மாதிரி பர்சனல் நம்மளால் ஏதாவது. ஓகேவா. இதுதான். அட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுவோம். வந்து லோ வேரியபிலிட்டி இன் என்டர்பிரைசஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. லோ வேரியபிலிட்டி என்டர்பிரைசஸ்னால் அந்த என்டர்பிரைசஸ் வந்து வேரியபிள் ஆனாலுமே நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் காசு பண்ணாத மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து டொமேட்டோ இருக்குது, ஒரு 25 ரூபா இந்த ரேட் விற்கிது இப்போ ரேட்டு மார்க்கெட்டில். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஒரு 30 ரூபா இல்லை 24 ரூபா இந்த மாதிரி வேரியபிலிட்டி கம்மியாக இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து காசு பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம லோ வேரியபிலிட்டி என்டர்பிரைசஸை செலக்ட் பண்ணுறப்ப. அடுத்து வந்து டிஸ்கவுண்டிங் ரிட்டர்ன்ஸ்னால் ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஓகேவா. ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கிறத விட ஸ்டேபிளாக வந்து இன்கம் வந்துட்டு இருந்தால் அதுவே போதும். அதுதான் இந்த டிஸ்கவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் சொல்கிறது. நமக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக வேணாம், ப்ராஃபிட் அதிகமாக வேணாம், பட் வந்து நமக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது தான் டிஸ்கவுண்டிங் ரிட்டர்ன். அடுத்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுட்டா வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து குறைக்கலாம். அடுத்து வந்து ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போட்டு வச்சுட்டா என்ன ஆனாலும் அவங்க அந்த பர்டிகுலர் ரேட்டை வந்து நமக்கு கொடுத்து தான் ஆகணும். அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா. ஃப்ளெக்சிபிலிட்டினா இதில் 3 இருக்குது. டைம், அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிராப் சூஸ் பண்ணி போடுறது டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்து காஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டினா எந்த ப்ராடக்ட், இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து எதுக்கு வந்து காஸ்ட் அதிகம், டிமாண்ட் அதிகம், அதை பார்த்து வந்து போடுறது தான். அதே மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஹை ஈல்டு அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இதை பற்றி பார்த்து போடுறது தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. டைம், காஸ்ட், ப்ராடக்ட் 3 ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்கில். அடுத்து லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்க எல்லா அசட்டையும் ஒரு ஃபார்மர் வந்து விற்று காசு ஆகிட்டார், கேஷ் ஆகிட்டார்னா அதுதான் லிக்விடிட்டி. இப்போ ஒரு டிராக்டர் இருக்குன்னா அதை விற்று அவர் வந்து கேஷ் ஆகிட்டார்னா அதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி விற்று இது பார்க்குறப்போ நமக்கு வந்து கேஷ் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வேறு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுதான். அடுத்து டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஒரு என்டர்பிரைசஸ் மட்டும் நம்பி இல்லாமல் லைவ் ஸ்டாக்கு, ரியரிங்கு, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இந்த மாதிரி எதை போட்டாலும் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப ஒன்றில் கிராப் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு லைவ் ஸ்டாக் காப்பாற்றும். அந்த மாதிரி தான் அது. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இன் ரிசர்வ். ஓகேவா. எல்லா ரிசோர்ஸும் வந்து ஒன்றாவே போட்டுறாமல் ஒரு ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறது மூலயமா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைத்தில் வந்து அந்த இன்புட் வந்து யூஸ் ஆகும். அடுத்தேவா. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட். கையில் காசில் ஃபினான்ஸாக இருக்குது, அதே மாதிரி ரிஸ்க்காகவும் இருக்கும், ஆனால் இன்புட் கொடுத்தே ஆகணும். பெஸ்ட் இன்புட்டை கொடுக்குறதுக்காகலையும் அடுத்து என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறத கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்புட்டை. ஓகேவா. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் நட்டில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிரவுண்ட் நட்டில் TMV3ங்கிற வெரைட்டி வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து TMV2ங்கிற வெரைட்டி வந்து நல்ல ஈல்டு கொடுக்குதுன்னா TMV தான் நமக்கு போட முடியல அப்படின்னா TM2 வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்புட். அடுத்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
ஓகே. அடுத்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். ஓகேவா, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து அந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இப்போ லேட் ஆயிடுச்சு, 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பைலட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, பைலட் கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஏரியா பேஸ்டு அப்ரோச். ஓகேவா, இது வந்து வந்து பைலட்னா அந்த பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் நமக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. எந்த பிளேஸ்க்கு நீடோ அதுதான் பைலட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஏரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 79 இந்த ஸ்கீமில் வந்து சீரியல்ஸ், மில்லட்ஸ், ஆயில் சீல்ஸ், பொட்டேட்டோலாம் நமக்கு வந்து கவர் பண்ணாங்க. அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா எல்லா கிராப்பையும் வந்து நமக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏரியா அப்ரோச் தான். ஓகே, இதுவும் ஏரியா அப்ரோச் தான். இது வந்து அதில் வந்து பைலட் கிராப் ஸ்கீமில் வந்து யாருனாலும் வந்து வாலண்டியராக வந்து இன்சூர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து காம்ப்ரிஹென்சிவ் கிராப் ஸ்கீமில் வந்து லோன் எடுத்த ஃபார்மருக்கு வந்து இது வந்து கம்பல்சரி. லோன் எடுத்த ஃபார்மருக்கு வந்து எது கம்பல்சரின்னு கேட்பாங்க. காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கம்பல்சரி. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 2:1 ரேஷியோவில் வந்து நமக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ப்ரீமியம் ரேட் பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு வந்து 2%, ரைஸ் வீட் மில்லட்ஸுக்கு வந்து 2%, ஆயில் சீடுக்கு வந்து 1%. இதுதான் கேட்பாங்க. அது கொஸ்டின்ஸில் கேட்குறது இந்த ப்ரீமியம் ரேட்ஸ் கேட்பாங்க. வேறு எது ஏரியா பேஸ்டு அப்ரோச்சுன்னு கேட்பாங்க. வேறு எது கம்பல்சரி, யாருக்கு கம்பல்சரின்னு கேட்பாங்க. CCAS அதாவது 1985 to 1999 இது வந்து லோனி ஃபார்மர் கம்பல்சரி. ப்ரீமியம் ரேட் வந்து 2% வீட்டுக்கு, மில்லட்ஸுக்கு. அதே மாதிரி 1% ஆயில் சீட் அண்ட் பல்சஸ்க்கு. அடுத்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். 1999 கொடுத்துருக்காங்க. இது வந்து லோன் எடுத்த ஃபார்மர், லோன் எடுக்காத ஃபார்மர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் அப்ரோச்சும் இருக்குது, ஏரியா அப்ரோச்சும் இருக்குது. ஓகேவா, இது வந்து ப்ரீமியம் ரேட் பார்த்தீங்கன்னா 3.5% ஆயில் சீடு, 2.5% வீட். அதே மாதிரி இதுவும் கம்பல்சரி ஃபார் லோனி ஃபார்மர்ஸ். ஓகேவா, அப்போ காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் லோனி ஃபார்மருக்கு, லோன் எடுத்த ஃபார்மருக்கு கம்பல்சரி. இந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் லோன் எடுத்த ஃபார்மருக்கு கம்பல்சரி. அடுத்து வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா, இது பேரே வந்துருச்சு, வெதர் பேஸ்டு. ஓகேவா, அதாவது வெதர் அப்நார்மலிட்டி ஆகுறதுனால அவர் ஃபார்மருக்கு வந்து எவ்வளோ ஈல்டு லாஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இதுக்கு வந்து 2 இது ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் யூனிட் ஏரியா, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வெதர் ஸ்டேஷன். ஓகேவா, ரெஃபரன்ஸ் யூனிட் ஏரியா, ரெஃபரன்ஸ் வெதர் ஸ்டேஷன். ஓகேவா, இந்த 2 கான்செப்ட். ரெஃபரன்ஸ் யூனிட் ஏரியானா அந்த பர்டிகுலர் ஏரியாவை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வெதர் ஸ்டேஷன்னா அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி, யூனிட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் வெதர் ஸ்டேஷன் இருக்கும். அதில் வந்து மெஷர் பண்ணி எவ்வளோ வெதர் வந்து டிவேட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த இன்சூரன்ஸை ஸ்கீம் பண்ண ஃபார்மர் சாங்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து அந்த வெதர் அப்நார்மலிட்டி நடந்தால் 45 டேஸ்க்குள்ளே வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபார்மர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இதுதான் வந்து நம்ம கிளாஸ் 3 பார்ட் 1. அடுத்தடுத்த பார்ட் வந்து அப்லோட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆனாலும் அடுத்தடுத்து அப்லோட் ஆயிரும்.